வீர வணக்கம் 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 ஆண்டோலை போராளிகளுக்கு வீர வணக்கம் 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 குழந்தை விக்னேஷுக்கு வீர வணக்கம் குழந்தை விக்னேஷுக்கு வீர வணக்கம் 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 ஆண்டோலை தோட்ட தொழிலாளருக்கு வீர வணக்கம் 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 1999ஆம் ஆண்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட 130 ரூபா கூலியை உயர்த்தி தர வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் பேரணியாக மனு கொடுக்க வந்தபோது காவல்துறையினால் அடித்து தாமிரபரணி நதியில் தள்ளி படுகொலை செய்யப்பட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு குழந்தை விக்னேஷ் உள்பட அந்த 17 தொழிலாளர்களுக்கு இன்று 25ஆம் ஆண்டு வீர வணக்கத்தை தெய்வேந்திர குல வேளாளர் எழுச்சியகம் சார்பாக நாங்கள் இன்று மரியாதை செலுத்த வந்தோம். கூலி உயர்வு கேட்டு போராடிய மக்களை அடித்துக் கொண்டார்கள், சுட்டுக் கொண்டார்கள் என்று நம்மளாம் செய்தித்தாளில் படிக்கிறோம். ரஷ்யாவில் நடந்துச்சு, அமெரிக்காவில் நடந்துச்சு, ஜப்பானில் நடந்துச்சு, தென் அமெரிக்காவில் நடந்துச்சு. ஆனால் அந்த கொடூரம் இந்த இந்தியாவிலேயே நடக்குது. அது இந்த தமிழ்நாட்டில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப கொடுமையா இருக்குது, வேதனையா இருக்குது. ஏன்னா ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்லுறோம், ஆனா இங்கேயும் அந்த படுகொலை நடக்குது. கூலி உயர்வு கேட்டு போராடிய மக்களை அடித்துக் கொண்ட கொடூரம் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது, இந்தியாவில் நடக்குன்னு நினைக்கும் போது மன வேதனையாக இருக்கிறது. இன்று நாங்கள் தெய்வேந்திர குல வேளாளர் எழுச்சியகம் சார்பாக முன்வைக்கிற கோரிக்கை ஒன்றுதான். குலத்தினேஷ் உள்பட அந்த 17 தியாகிகளுக்கும் இந்த தாமிரபரணி நதிக்கரை ஓரம் நினைவு தூண் எழுப்ப வேண்டும் என்று எங்கள் முதன்மையான கோரிக்கை அரசு செவி சாய்க்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொள்ள இந்த அரசு செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம். மேடைக்கு மேடை இது எல்லாத்துக்குமான அரசு, சமூக நீதிக்கான அரசு என்று சொல்லிக்கொண்டு தெய்வேந்திர குல வேளாளர் மக்களை வஞ்சிக்கிற வேலையை தான் பார்க்கிறது. ஐயா இமானுவேல் சேகரன் குரு பூஜை விழாவை நாங்கள் அரசு விழாவை கேட்டோம் தமிழக அரசுகிறோம். ஆனா தமிழக அரசு என்ன வேலை செஞ்சிருக்கு? ஐயா இமானுவேல் சேகரன் பிறந்த நாளை அரசு விழாவை அறிவித்து தெய்வேந்திர குல மக்களை மடைமாற்றம் செய்கிறது. தெய்வேந்திர குல வேளாளர் மக்களின் எழுச்சி நாள் செப்டம்பர் 11, அதை மலங்கடிக்க வேலையாக நாங்கள் இதை பார்க்கிறோம். வருங்காலங்களிலும் தமிழக அரசு இதை கடைபிடித்தால் தெய்வேந்திர குல மக்களின் ஒட்டுமொத்த கோபம் என்னவென்று இந்த அரசுக்கு தெரியும். தற்போது
மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அந்த மாஞ்சோலை தோட்டத்தில் உள்ள அந்த தேயிலை தோட்ட குத்தகை முடிந்து விட்டது, அதனால் நீங்கள் எல்லோரும் இடத்தை காலி பண்ணுங்கள் என்று அந்த சொல்கிறது. அதை அரசு கவனத்தில் எடுத்து அந்த மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 1 ஏக்கர் நிலம், அதாவது அம்பாசமுத்திரம் தாலுகாவில் 1 ஏக்கர் நிலம், 5 லட்சம் ரூபாய் பணம், ஒரு தொகுப்பு வீடு, அது கலைஞர் தொகுப்பு வீடாக கட்டிக் கொடுங்கள் அந்த மக்களுக்கு. இவங்க காலங்காலமாக 7 தலைமுறையாக அதில் உழைத்து இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் வீட்டை காலி பண்ணி சொல்லும் போது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்குது, அதான் இது காலி பண்ண மாட்டான்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு ஃபாரஸ்ட் வந்து நீ காலி பண்ணி ஆகணும், இது புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த அரசு இந்த பிரச்சனையில கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.